2 கொரிந்தியர் 13. இந்த மூன்றாந்தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் இரண்டாந்தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விடமாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அந்த சாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடமாய் பலவீனரல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாயிருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இடிந்து போட வல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும்போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களுடனே கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறத நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவருடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் வழிநடத்தின கர்த்தர் இனிமேலும் வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். நீதியின் வழக்கரத்தால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தும் ஆண்டவரே. வியாதிகளோடு பலவீனம் கூட இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பெலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. ஆளும் தலைவர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்டங்களுக்காகவும் ஆண்டவரே, ஒவ்வொரு கிராமங்களுக்காகவும் பட்டணங்களுக்காகவும் ஒவ்வொரு சபைக்காகவும் வீடுகளுக்காகவும் அனைத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் தொட்டு சுகமாக்கும், பலப்படுத்தும் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, அநேக தற்கொலைகள், போராட்டங்கள், பாடுகள் இயேசப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாதாவின் கிரியை, குடும்பங்களுக்குள்ளே அநேக போராட்டங்கள், பாடுகள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பெலன் ஆரோக்கியம், கடன் பார கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும் ஆண்டவரே. அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கர்த்தரே கொடுத்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அற்புதங்கள் காணும்படி செய்யும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.